அவங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. அந்த கொடி லான்ச் பண்ற ஃபங்க்ஷன்ல முதல்லயே அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி வந்த காணொளிகள், முன்னாடி வந்த தகவல் என்னன்னா, அப்பாவுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு, அதனால கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவர் இது மாதிரி அப்பாவோட கல்யாணத்துக்கு கூட போகல. 60க்கு 60 கல்யாணம் பண்ணாரு. அதுக்கு கூட விஜய் சார் போகல. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. இடையில வந்து நான் கட்சி தனியா ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சந்திரஜா, அவர் பேரு விஜயோட அப்பா பேர், அவர் சொல்லியிருந்தார், நான் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் வேணா தனியா கட்சி ஆரம்பிச்சு நான் வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாமே சுமூகமா வந்துருச்சு. அம்மா அப்பா வந்துட்டாங்க, இரட்டை யானை போட்ட கொடி வந்துருச்சு, நிறைய விசில் சவுண்டு, நிறைய அதை வரவேற்கிறதுக்கு மாதிரி எல்லா கழுத்துலையும் ஐடி கார்டு போட்டுட்டு இருந்தாரு. அப்போ அந்த பொறுப்பாளர்களை மட்டும் தான் இன்னைக்கு வர சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஐடி கார்டு போட்டுட்டு உள்ள இருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா முடிஞ்சிருக்கு. அவரும் சொல்லியிருக்காரு 26 ரொம்ப அவளோட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்மளும் சில காணொலியில பதிவிட்டு இருக்கோம், அவர் அடுத்த சிஎம்மா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. பார்க்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.